இன்றைய தினம் ஒரு கருப்பு நாள் இந்திய பாராளுமன்ற வரலாற்றுல. இன்னைக்கு மாணவர்களை மிருகங்களைப் போல தாக்கி இருக்குது மோடி, அமித்ஷா அவருடைய டெல்லி போலீஸ். அமித்ஷாவுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்க இந்த போலீஸ் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்று போராட்டம் பண்ணுவதற்காக வந்திருக்காங்க. அவர்கள் கேட்பதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு, கையாளாகாத தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும். நீட் மாதிரி தேர்வுகள்ல இருக்க பேப்பர் லீக்க நிப்பாட்டணும். இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கடந்த 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பாராளுமன்றத்துல இதைத்தான் எழுப்பணும். 11 மணிக்கு இந்த பார்லிமெண்ட 12 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. திருப்பி 12:30 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. திருப்பி 1 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. திருப்பி 1:30க்கு ஒத்தி வச்சாங்க. திருப்பி 2 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. 2:30 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. 3 மணிக்கு ஒத்தி வச்சாங்க. மொத்தமா பார்லிமெண்ட்ல இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. யாருக்குமே வெளியில என்ன நடக்குதுங்கிறது தெரியல. பார்லிமெண்ட்டுடைய கதவுகள் மூடப்பட்டுச்சு. முழு போலீஸுடைய கண்ட்ரோல்ல பார்லிமெண்ட் உள்ளவும் விடல, வெளியிலையும் விடல. இப்படி ஒரு மிகப்பெரிய கொடுமையான நிகழ்வு வெளியில் நடந்துகிட்டு இருக்குங்கிறத எம்பிக்களுக்கு தெரிய விடாம ஆக்குவதற்காக செய்த இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த குழந்தைகள், அந்த மாணவர்கள் போராட்டம் என்பது நியாயமானது. அவர்கள் கேட்பது வேற ஒண்ணுமே கிடையாது. நீட் பரீட்சையும் பேப்பர் லீக் ஆகாம பரீட்சையை நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான். அதற்கு காரணமாக தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த பொறுப்புணர்ச்சி இல்லாத அமைச்சர். அவரை ஏன் பதவி விலக மாட்டேங்கிறாரு மோடிங்கிறது தெரியல. மோடி காலையில வந்தாங்க 11 மணிக்கு, வந்துட்டு 11:05க்கு பார்லிமெண்ட் விட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்படி பொறுப்பில்லாத பிரதமரும் பொறுப்பில்லாத கல்வி அமைச்சரும் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளா இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் இன்று மாணவர்கள் தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். லட்சக்கணக்கான மாணவர்களுடைய பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த லீக், பேப்பர் லீக் இல்லாத ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வேணும். அதுல நீட் போன்ற தேர்வுகள்ல சூசைட் செஞ்சுக்கிட்ட மாணவர்களுக்கு காம்பன்சேஷன் வேணும் என்பது நியாயமான கோரிக்கை. இதை பாராளுமன்றத்தில் நாளைக்கு எழுப்புவோம். இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சியினுடைய கூட்டணி நாளை இருக்கிறது. கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நாளை காலையில் நடக்குது. அதிலும் இது எழுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.